everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. A daughter of Christ, a working professional, and a wedded wife to William Carey. This channel helps you to learn cooking, lifestyle, and all about Christ. So come, let's get into the video. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நம்ப வந்து 3 பேரபிள் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டார்ட்டிங் வித் என்னுடைய டெஸ்டிமோனி அண்ட் தென் ஜீசஸ் கிரைஸ்ட்டோட மிராக்கிள்ஸ் அண்ட் ஃபாலோட் பை பேரபிள்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்க அத வந்து பார்த்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குனாலும் நீங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேற்கொண்டு வர வீடியோஸ்ல வந்து அத நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி எனக்கு வந்து நான் லாங் ஹார்ஸ் வந்து நான் இந்த வீடியோஸ்க்காக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த டாபிக்க ப்ரிப்பேர் பண்றதுலேருந்து, வீடியோ எடிட் பண்றதுலேருந்து, வாய்ஸ் ஓவர் குடுக்குறதுலேருந்து எல்லாத்துலயும் வந்து வெரி லாங் டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். உங்களோட சின்ன மோட்டிவேஷன் வந்து ஒரு கமெண்ட்ட வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, தட் ஷுட் பி அ வெரி பிக் மோட்டிவேஷன் ஆஸ் வெல் அஸ் உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதையும் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, சீரக சம்பால வந்து சிக்கன் பிரியாணி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்க்குறதுலே தெரிஞ்சிருக்கும். நான் அளவு எல்லாமே வந்து நானு வந்து ஸ்க்ரீன்லயே வந்து நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். அவுட்புட் ஆஃப் த பிரியாணி வந்து சூப்பர்பா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் குடுக்குற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, சூப்பர் டூப்பர் சிக்கன் பிரியாணி வந்து நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ஸோ நவ் கெட்டிங் பேக் டு தி பேரபிள். இன்னைக்கு வந்து 2 பேரபிள் வந்து சிமிலர் கான்டென்ட்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரபிள் ஆஃப் ஹிடன் ட்ரெஷர். செகண்ட் திங் வந்து பேரபிள் ஆஃப் பேர்ல் வித் கிரேட் ப்ரைஸ். பைபிள் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேத்யூ சாப்டர் 13 44லேருந்து 46 அடுத்தடுத்து வந்து இந்த பேரபிள் வந்து இருக்கும். இந்த 2 பேரபிள்கான மீனிங் வந்து ஒரே மீனிங்கை தான் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் என்ன பண்றான்னா, விலை உயர்ந்த ஒரு ஃபீல்டை வந்து பார்க்குறான். அதே மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு பேர்லை வந்து அவன் பார்க்குறான். ஓகேங்களா? ஸோ இது 2த்தையும் அவன் பார்க்கும்போது அவன் என்ன பண்றான்னா, தன்னிடத்துல இருக்கிற யாவற்றையும் வித்து அந்த பொருளையும் அந்த இடத்தையும் வாங்குறதுக்கு அவன் யோசிக்கிறான். ஸோ ஹி ஃபைண்ட்ஸ் இட் வெரி வேல்யூபிள். ஸோ ஆண்டவருமே இந்த 2 பேரபிள்ல வந்து எதை கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, த கிங்டம் ஆஃப் ஹெவன் கூட இதை வந்து கம்பேர் பண்றாங்க. ஒரு கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்து எல்லாருக்குமே அது எவ்வளோ ஒரு பெரிய ட்ரெஷர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த பேரபிளை ஒரு சிம்பிள் லைனா சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் கிளாட் டு கிவ் அப் எனிதிங் வி ஹேவ் ஃபார் தி கிரைஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பேரபிள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தி பேரபிள் ஆஃப் வீட் அமாங் தி வீட். ஓகேங்களா? இது வந்து மேத்யூ சாப்டர் 13 24லேருந்து 30 வேர்ட்ஸ்குள்ள இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு வீட்டு எஜமானர் இருக்காரு. அவரு கீழே வேலை பார்க்குற ஒரு ஃபார்மர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு. ஸோ இந்த வீட்டு எஜமான் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஃபார்மர் கிட்ட வந்து கொஞ்சம் வீட்டை கொடுத்து அதை வந்து விளைய போட சொல்றாரு. அவரும் வந்து அதை கேட்டு விளைய போடுறாரு. ஒரு கள்ளன் வந்து என்ன பண்றான்னா, களைகளை வந்து அது துளிர்த்து வரும்போது களைகளை என்ன பண்றான்னா அந்த தோட்டத்துல விதைச்சிட்டு போயிடுறான். அது கொஞ்சம் பயிர் விட்டு எல்லாம் மேல நல்லா க்ரோ ஆகி வரும்போது என்னன்னா, அது கூட வந்து என்ன ஆகுது, வேற ஒரு பிளான்ட்டுமே அது கூட வந்து வளருது. இதை பார்த்துட்டு அந்த வீட்டு எஜமான் வந்துட்டு அந்த ஃபார்மர் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட வந்து வீட்டு மட்டும் தானே கொடுத்தேன், இதுல வேற கலைகளும் வந்து வளர்ந்துருக்கே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அந்த ஃபார்மர் சொல்றாரு, இதை நான் வந்து அறுத்து போடட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த வீட்டு எஜமான் என்ன சொல்றாருன்னா, இல்ல வேண்டாம், இது வளர விடுங்க, லாஸ்ட் எண்ட் ஹார்வெஸ்ட் வரும்போது நம்ம வந்துட்டு 2த்தையும் வந்து பிரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேரபிள் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியரா நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, லெவல் 1 பீப்புள், இந்த வீட்டை ரெப்ரசன்ட் பண்றது வந்து நான் லெவல் 1 பீப்புள்னு நான் ரெப்ரசன்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா, இந்த பீப்புள் வந்துட்டு ஆண்டவரை ஏத்துக்கொண்டு ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நான் லெவல் 1 அப்படின்னு சொல்லி நான் ரெப்ரசன்ட் பண்றேன். இந்த வீடு வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த வீடை ரெப்ரசன்ட் பண்றது லெவல் 2 பீப்புளை வந்து நான் ரெப்ரசன்ட் பண்றேன். எனக்கு எல்லாமே தெரியும், ஆண்டவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்ச நாளைக்கு வந்து நான் இந்த உலக பிரகாரமா நான் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் அதுக்கப்புறமா நான் ஆண்டவரை ஏத்துக்கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நான் வந்து லெவல் 2ல வந்து நான் கேட்டகரியா நான் சொல்றேன். இந்த ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்றது இந்த உலகத்தை தான்.
ஹார்வெஸ்ட்னு ரெப்ரசென்ட் பண்றது த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் டேவை தான் வந்து ஹார்வெஸ்ட்டை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஃபார்மர்ன்னு ரெப்ரசென்ட் பண்றத வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். எனிமி, நான் வந்து கல்லன்னு சொல்லிட்டு சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து பிசாசானவனை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ நம்ம இந்த உலகத்துல வாழும்போது போத் லெவல் 1 பீப்புள் அண்ட் லெவல் 2 பீப்புள் எல்லாருமே வந்துட்டு ஒரே பக்கெட், எல்லாருமே வந்து ஒரே வேர்ல்ட்ல தான் நம்ம வந்து வாழுறோம். ஆனா நம்மளுடைய முடிவு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறோமா இல்ல வந்து அக்கினி ஜுவாலையில சுட்டெரிக்கப்பட போறோமா அப்படின்றத நாம கையில தான் இருக்கு. ஸோ அதை நாம தான் டிசைட் பண்ணணும். இப்ப கூட நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்மளோட சுற்று வட்டாரத்திலே கூட நெறைய பேர் வந்து ஆண்டவர் பத்தின ஒரு தாகமே இல்லாம இருப்பாங்க. ஏசப்பான்னா யாருன்னே தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியா ஏசப்பாவோட நாமத்த மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாரி பேரபிள்ஸ் மூலியமாவும், இந்த மிராக்கிள்ஸ் மூலியமாவும் சொல்லி அவங்களுக்கு வந்து தேவனுடைய நாமத்த வந்து நம்ம மகிமைப்படுத்தலாம். இந்த வீடியோல வந்து நான் லெவல் 1, லெவல் 2ன்னு அட்ரஸ் பண்ணத வந்து யாரும் தப்பா நினைக்க வேணாம். யாரும் மனஸ்தாபமும் ஆக வேணாம். ஜஸ்ட் 2 ஜானர் ஆஃப் பீப்பிள வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டெர்ம வந்து யூஸ் பண்ணேன். இது யார் மனசையும் ஹர்ட் பண்றதுக்காக இல்ல. ஸோ இந்த பேரபிள் மூலியமா நம்ம கத்துக்கிறது என்னன்னா, ஆண்டவரோடு யுக யுகமா வாழப் போறோமா? இல்ல அக்கினி ஜுவாலையில சுட்டெரிக்க போறோமா? அப்படின்றத நாம நம்மள சோதிச்சு அறிவோம். இந்த வீடியோல நம்ம 3 பேரபிள்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் மறக்காம என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. நான் வந்து இது வந்து மண் பாத்திரத்துல தான் செஞ்சிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நார்மலா குக்கர்ல செஞ்சிருந்தா கூட வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்பவுமே இந்த வீடியோல வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த மண் பாத்திரத்துல செய்யற அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து உங்களுக்கு மேபி நான் என் அம்மா வீட்டுக்கு போகும்போது எந்த இடத்துல நான் வந்து பாத்திரம் வாங்குறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இன்கேஸ் நீங்க அந்த லொக்காலிட்டியில இருக்கீங்க, இல்ல அந்த இடத்த நீங்க கிராஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க அங்க வந்து விசிட் பண்ணி அந்த பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். டேக் கேர். பாய்.